ஹாய். ஸோ நேற்று வந்து என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, பறவைகளை மீட் பண்ணியிருப்பீங்க, அவள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு நான் வந்து அவளோட ஒரு குட்டி பிஸ்னஸ் அவள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது என்னோட என்ன சொல்கிறது ப்ரமோஷனல் வீடியோ தான், பட் இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் காசு கொடுத்து வாங்கினேன் அண்ட் அதோட ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். எனக்கு அவள் காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் ஒன்று கொடுத்தா, பட் திஸ் இஸ் டோட்டலி நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். ஸோ அதனால வந்து இது என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பிஸ்னஸுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு ரீச் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோவும் பெருசாக ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறது கிடையாது. பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்டெம்ப்ட் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அவளோட ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது, அது அவளே சொல்லுவா. நான் அதை வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோவாக நான் சொல்லணும் அப்படின்னா, அவளோட பேர் வந்து கீர்த்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அவளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் த பிராண்ட் நேம் பூமி டு யூ. பூமி டு யூ, உங்களுக்கு வந்து பூமியை வந்து சமர்ப்பிக்கிறாள், அதான் வந்து இந்த பிராண்டோட நேம். அண்ட் இதில் அவங்க பண்ணுறது மோஸ்ட்டாக வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக வந்து நீங்கள் ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு மாடியிலேயே அத்தனை பிளான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிளான்ஸ்லேருந்து நேச்சுரலாக அவங்க வந்து இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து யாருமே பெருசாக ரிப்போர்ட் பண்ணலை. நான் வந்து இதில் அவளோட ப்ராடக்டில் வந்து யூஸ் பண்ணது அண்ட் பார்த்தது எல்லாத்துலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டச் அப். ஆக்சுவலாக இந்த கிரே ஹேர்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு இது ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. ஸோ கிரே ஹேர்லாம் வந்து டச் அப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த இது வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி எனக்கு வந்து ரொம்ப என்ன பிடிச்சிருந்ததுன்னா இதோட கவரேஜ். நான் வந்து அம்மாவோட ஹேரில் இதை வந்து போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வந்து இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன். சீரியஸாகவே இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறதாவும் கேஸ்டர் ஆயில், இல்லை சரி பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறமா விட்டமின் இ ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், இதெல்லாம் வெறும் நேச்சுரலாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு மட்டுமே இதை செஞ்சுருக்காங்க. இதோட கவரேஜ் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ சாதாரணமாக வந்து கிரே ஹேர்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டை போடுறாங்கனாலோ இல்லை கலரிங் பண்ணுறாங்கனாலோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அதோட ரீசன் அது வந்து ஒரு மாதிரி திட்டா நிற்கிறதுனால. இதோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் வந்து இது அப்படியே மிக்ஸ் ஆகிடுது. நம்ம முடியா மிக்ஸ் ஆகிடுறதுனால அது மண்டையில் அது பட்டாலும் அது ஒன்றும் பெருசாக தெரியல. அண்ட் நீங்கள் அதை கையை வச்சு அப்படி ஸ்மச் பண்ணாலே எல்லாமே அது அழகாக செட் ஆகிடுது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஃபிஷியலாவோ எதுவோ தெரியல. நான் வந்து அம்மாவே கூப்பிடுறேன். அம்மா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதை வந்து லேட்டராக நான் கூப்பிடுறேன் அவங்கள. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் சீரியஸ்லி ஒரு நல்ல இது. அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னா பூமி டு யூவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அங்கேருந்து அவங்ககிட்ட டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆலோவேரா ஜெல். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். ஏன் எதுவும் ஓகே, இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு என்ன சொல்கிறது, திறக்கும் போதே அந்த ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. நார்மலாக ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம வீட்டில் ஆலோவேரா பிளான்ட் இருக்கும், நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். பட் அதை பிச்சு அதுலேருந்து அந்த இதை ஸ்க்ரேப் பண்ணி அதை அரைச்சி அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா திட்டா நிற்கும். அது வந்து அந்த ஒரு இந்த கன்சிஸ்டன்சியோ இதுவோ கொண்டு வர முடியாது. அண்ட் அதுக்குன்னு ஒரு நல்ல ஸ்மெல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இதில் வந்து பன்னீர் வந்து அதை நம்மளோட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கு, தெரியுதா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கிது. இது நான் முன்னாடியே அப்ளை பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது நீங்கள் நல்லா என்ன சொல்கிறது, உங்களோட பாடியோட வந்து நல்லா மர்ஜ் ஆகிடும். அண்ட் அந்த இந்த ஸ்டிக்கி ஃபீலிங் அதெல்லாம் இல்லை. இவங்க இதில் வந்து நல்லா அந்த பட்டரி ஃபீலிங் அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. நம்ம எப்படி நம்மளோட நார்மலான மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு எஃபெக்டை வந்து இதுவும் கொடுக்குது. நார்மலாக எனக்காக வந்து எப்படின்னா இந்த கோடு விழும் நம்ம பண்ணோம் ட்ரை ஸ்கின் கொஞ்சம். ஸோ அதனால இதை போடும்போது அந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனை இல்லை. சில மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். அதாவது போட்ட அப்புறமா நம்மளுக்கு வந்து ஏதோ இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப அப்படியே மர்ஜ் ஆகிடுறதுனால அந்த ஃபீலிங் இல்லை. இது அந்த வாட்டரியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த
இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாட்டரியா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஹெவி ஃபீலிங்கோ எதுவோ இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு ட்ரை ஸ்கின், ஆனால் அவங்க எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்துட்டு இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு வந்து என்னோட இதுக்கு வந்து என்னோட ட்ரை ஸ்கின்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இவங்களோட ஃபோன் நம்பரும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் அதுலேருந்தும் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரேட் அண்ட் இதெல்லாம் வந்து அவங்களோட டைரக்ட் மெசேஜஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ கெஸ் அவங்களோட எம்ஆர்பி படி திஸ் இஸ் 130 rupees அண்ட் எம்ஆர்பி படி இது 80 rupees. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் அவங்க கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எதாவது தெரிஞ்சுக்கும். இன்னும் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கவரேஜ் நான் சொன்னேன் இல்லையா அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆயிருக்கு. எந்த இடத்துலையும் திட்டா தெரியல. உனக்கு எப்படிமா ஃபீல் ஆகுது? நல்லா தான் இருக்கு ப்ராடக்ட். எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் அவங்க வந்து நல்ல ப்ராடக்ட் தான் பண்றாங்க. அண்ட் ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ஊக்கமா இருக்கும். அதனால எங்களுக்கு எந்த விதத்துலயும் அதுல சம்பந்தம் கிடையாது. நாங்க ஏதோ இன்வால்வ்மெண்ட்லாம் நினைச்சுக்காங்க. நான் அவளுக்கு ஒரு ப்ரமோஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சும்மா ஒரு ரீச் கொடுக்குறேன் அவ்வளவுதானே தவிர்த்து திஸ் இஸ் நாட் a paid promotion. ப்ராடக்ட் பேசணும். அவங்க ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாலதான் நானும் வந்து போட்டேன். சும்மா சாதாரணமா போற போக்குல நல்லா இல்ல அப்படின்னா வந்து நாங்க என்னோட பாருங்க முன்னாடி போட்டோவையும் போட சொல்றேன். கிட்டக்க மட்டும் தான் நாங்க வந்து இது பண்ணிருக்கோம். மேல எல்லாம் இன்னும் நாங்க ஃபுல்லா போடல. சும்மா இந்த இடம் தான் போட்டேன். இந்த 2 இடமும் அதுக்கே நிறைய எல்லாருமே விசிபிளா டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்றாங்க. நிஜமாவே நல்லாவே தெரியுது. பிஃபோர் ஆஃப்டர் இவ்வளவு வித்தியாசம்ன்றாங்க. இது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்றதும் தெரியல. யூசுவலா வந்துட்டு ஒரு 1 day இருக்குமா, தலை குளிச்ச உடனே போகுமா? தலை குளிச்ச உடனே போயிடும். அது கண்டிப்பா போயிடும். தலை குளிச்ச உடனே போயிடும். ஆனா தலை குளிக்காம இருந்தா இருக்குமா இல்ல 1 dayல போயிடுமா? அதையும் நாங்க சொல்றோம். அப்புறமா ஒரு வேலை யாராவது டவுட் இருந்ததுன்னா அந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல நாங்க சொல்றோம். 1 day நான் அப்படியே விட்டு பாக்குறேன். விட்டு பார்த்துட்டு வாஷ் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் போயிடும் இல்லைங்களா? அது வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப அவங்களே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் சொல்லுவாங்க. நீங்க அதை பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் சுற்றி நான் பண்ணுற சோப்ஸு. என்னன்னா நான் வந்து 10 different types of soaps பண்ணுறேன். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது திஸ் டெண்டர் கோகனட் சோப்பில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் போக போக அது நீம் சோப், நிறைய பேர் கேட்க நீம் சோப், சார்கோல், முல்தானி மிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ 10 different சோப்ஸ் ஆயிடுச்சு. மஞ்சிஸ்டா சோப்பும் இருக்குது. பட் கரண்ட்லி இட்ஸ் அன்அவைலபிள். ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால கரண்ட்லி இட்ஸ் அன்அவைலபிள். அதுக்கப்புறம் அலாங் வித் தட் ஐ ஆல்சோ மேக் சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் அலோவேரா ஜெல். ஸோ இந்த அலோவேரா ஜெல்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் வந்து ரோஸ் வாட்டர் ஹைட்ரஸோல் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நாங்கள் டேரெக்டாக போடுறதுனால இட் வில் பி டபுள் பெனிஃபிட். அலோவேரோட பெனிஃபிட்டும் இருக்கும், ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட் இருக்கும். ஸோ டபுள் த பெனிஃபிட். அதுக்கப்புறம் சப்போஸ் சில பேருக்கு அலோவேரா ஜெல் செட் ஆகாது. அவங்களுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து வி கிவ் பப்பாயா ஜெல். பப்பாயா ஜெல் இஸ் ஃபார் பிரைட்டனிங் த ஸ்கின். அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டார் ப்ராடக்ட். இது ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். திஸ் ப்ராடக்ட் என்னன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டச் அப். ஸோ நம்மளுக்கு எனக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு காமனான ப்ராப்ளம்னா ஒயிட் ஹேர் தான். ஸோ அந்த ஒயிட் ஹேரை வந்து டக்குன்னு மறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இப்படி எடுத்து இப்படி இஃப் யூ அப்ளை இட் செல்ஃப் இஸ் இனஃப், அப்படியே உங்களுக்கு வந்து கிரே ஹேர் வந்து இன்ஸ்டன்ட்டாக கவர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா பொன்னாங்கண்ணி கீரை கேஸ்டர் ஆயில் இருக்கிறதுனால ஹேருக்கு பெனிஃபிட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கிரே ஹேர் வந்து அப்படியே வந்து இட் மைட் சேஞ்ச் இன்டு பிளாக். அண்ட் ஹேரோட டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. And it is 100% chemical free, so no damage to your hair or follicles. So இது வாஷ் பண்ணோனே போய்டும் இல்லையா? Yeah, வாஷ் பண்ணோனே போய்டும். So you have to reapply it. But it is 100% chemical free and very safe for your hair. அது I can guarantee say. அதே தான் இதுவுமே. திஸ் இஸ் ஹெர்பல் காஜல். திஸ் இஸ் ஆல்சோ மேட் அவுட் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரை தான். அந்த நம்ம கிராண்ட் மாஸ்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மெத்தடில் நான் அந்த பொன்னாங்கண்ணி கீரையில் திரி பண்ணி கேஸ்டர் ஆயில் போட்டு பீஸ் வேக்ஸ்லாம் போட்டு அதுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்து ஐ மேக் இட் லைக் திஸ். மோல்டில் ஊற்றி ஐ மேக் இட் லைக் திஸ் ஸோ தட் இல் பி வெரி ஈஸி ஃபார் அப்ளிகேஷன் ஆல்சோ. ஸோ ஒரு நேச்சுரலான ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ யூஸ் திஸ் பொன்னாங்கண்ணி கீரை காஜல். அண்ட் திஸ் இஸ் லிப் பாம். அகேன் இட்ஸ் அ வெரி ஹைலி எப்படி நல்ல சேல்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் இதுவுமே. திஸ் இஸ் ஆல்கனைட் ரூட் லிப் பாம். திஸ் வில் இம்ப்ரூவ் யோர் பிக்மெண்டேஷன், லிப் பிக்மெண்டேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்
100% இந்த கலர் எப்படி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆல்கனட் ரூட் வேம்பாலம் பட்டைன்னு சொல்லப்படுறது அந்த ஆயிலில் போட்டு கொதிக்க விட்டோம்னாலே நேச்சுரலாக கலர் அது கொடுக்கும். ஸோ அந்த நேச்சுரல் கலர் தான், வேறு எதுவுமே ஆடட் இல்லை. ஸோ அகேன் திஸ் இஸ் வெரி சேஃப் ஃபார் யோர் லிப்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் கிட்ஸ் ஆல்சோ இஸ் வெரி சேஃப். திஸ் இஸ் நியாசினமைட் மாய்ஸ்சரைசர். இது இட் வில் கிவ் யூ சம் ப்ரைமர் கைண்ட் ஆஃப் அ லுக் as well as இந்த நியாசினமைட் இருக்கிறதுனால ஆன் லாங் டேர்ம் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ரியலி குட் ஃபார் யுவர் ஸ்கின் ஆல்சோ. பிக்மெண்டேஷன் அப்படியே மறையும். And this is also a very nice star product of mine. Rose water toner. அப்படியே நீங்கள் ஃபேஸ் மிஸ்ட் மாதிரி இப்படி நார்மலாக if you put it will be like it give you some fresh feel. அவ்வளோதான், இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சோப்பு சொல்லுங்க. இதுதான் மஞ்சிஸ்தா. ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிற சோப் இதுதான். தென் சார்கோல் சோப் இப்படி தான் இருக்கும். சார்கோல் ஆஸ் யூஷுவல் பிளாக், ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு. எஸ் சார்கோல். லைக் வைஸ் முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி லுக் லைக் திஸ். ஸோ K-pop அண்ட் கொரியன் ஃபேன்ஸ்க்காக ரைஸ் வாட்டர் பொட்டேட்டோ. ஸோ நல்ல ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ரோஸ் ரஸ்டிக் ரோஸ். இது this is mint, aloe and cucumber. As the name suggests, உங்களுக்கு ஒரு fresh feeling வரும் அதுல. This is Kupameni. இது வந்து ஆயுர்வேதிக்கலி குட் ஃபார் ஆல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். டெண்டர் கோகனட் சோப் இது வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்கான சோப். ஈவன் ஃபார் கிட்ஸ் டு பி வெரி மாய்ஸ்சரைசிங். ட்ரை ஸ்கின்னுக்கு நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறது டெண்டர் கோகனட். கிராம் ஃப்ளோர் சோப் இஸ் அகைன் இது வந்து லைட்டனிங். ஆமாம், கடலை மாவு டர்மரிக் வந்து ஒரு நல்ல மஞ்சள். இது ஒரு நல்ல காம்போ. ஸோ அது ஒரு சோப்பாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஸோ அகைன் இஸ் ஆக்டிவேட்டட் சார்கோல், முல்தானி மிட்டி, நீமன் மோரிங்கா. என்னை மாதிரி ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் தாராளமாக கண்ணை முடித்து யூஸ் பண்ண சோப்பு நீமன். ஸோ இது எல்லாமே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ அவங்களுக்கே ஒரு கிட் இருக்காங்க, எஸ், அவங்களே யூஸ் பண்ணி டெஸ்டட். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் ப்ராடக்ட்டு. ஸோ பூமி டியூன்ற பேர் வச்சதுக்கு காரணமே இந்த கம்போஸ் தான். ஏன்னா பூமி டியூ மீன்ஸ் வாட் எவர் வி டேக் ஃப்ரம் த பூமி வி ஆர் கிவிங் இட் பேக். தட்ஸ் வாட் பூமி டியூ இஸ் ஆல் அபௌட். ஸோ